வணக்கம் நேயர்களே. இது இன்று ஒரு தகவல். வரலாறு, புவியியல், அது மட்டுமல்லாது அறிவியல், விளையாட்டு, போர்கள், சிந்தனைகள், எத்தனையோ விஷயம் இந்த உலகத்தில் இருக்கு. எல்லாத்துலேருந்தும் ஒவ்வொரு தகவலாக எடுத்து டெய்லி உங்களுக்கு கொடுத்துக்கிட்டு இருக்கோம். இன்று ஒரு தகவலில் வராத விஷயமே இருக்கக்கூடாது அப்படின்றத எங்கள் ஆசை. எல்லாத்தையுமே உங்களுக்கு ப்ரெசென்ட் பண்ணுறதுல ரொம்ப பெருமைப்படுறோம். ஸோ இன்றைய நிகழ்ச்சிக்கு போகலாமா? கால ஓட்டம் பல விஷயங்களை மாற்றி அமைக்கும். மனிதர்களின் தலைவிதியை கூட, அது மட்டுமல்லாது நகரங்களின் தலைவிதியை கூட, மாநிலங்களின் தலைவிதியை கூட, நாடுகளின் தலைவிதியை கூட. அப்படி தங்களது சிறப்பு தன்மையிலிருந்து மாற்றப்பட்ட 2 நகரங்களை பற்றி சொல்ல போகிறேன். ஒன்று கர்னூல். இது ஒரு காலத்தில் ஆந்திர மாநிலத்தின் தலைநகராக விளங்கியது. தற்பொழுது இதனுடைய முக்கியத்துவம் குறைந்துவிட்டது. ஏனென்றால் ஹைதராபாத் ஆந்திராவின் தலைநகரம். அதுபோலவே கராச்சி ஒரு காலத்தில் பாகிஸ்தானின் தலைநகரமாக விளங்கியது. தற்பொழுது இஸ்லாமாபாத். இஸ்லாமாபாத்திற்கு தலைநகரத்தை மாற்றியதன் அடிப்படை காரணம் இந்திய இராணுவத்தின் மேலாண்மை. இந்திய இராணுவத்தை எதிர்கொள்வதற்கு எந்த நேரமும் தயார் நிலையில் இருக்க வேண்டும் என்பதற்காகவே கராச்சியிலிருந்து இஸ்லாமாபாத்திற்கு பாகிஸ்தான் தலைநகரத்தை மாற்றி அமைத்தது. அடுத்து இன்னொரு இந்திய நகரத்தை கூறுகிறேன். இது நாக்பூர். நாக்பூர் மகாராஷ்டிரா மாநிலத்தின் தலைநகரமாக விளங்கியது. மிக அற்புதமான ஒரு நகரம். ஆனால் மும்பை, அதாவது அப்போது பம்பாய், இது தலைநகரமாக மகாராஷ்டிரத்திற்கு தலைநகரமாக மாற்றிய பிறகு நாக்பூரின் முக்கியத்துவம் மிகவும் குறைந்துவிட்டது. இதனால் இதன் முக்கியத்துவத்தை மீட்டெடுக்க மகாராஷ்டிரத்தின் 2வது தலைநகரமாக இதை கருதுகின்றனர். வரலாற்றில் இத்தகைய மாற்றங்கள் பலருக்கு சாதகமாக இருந்தாலும் பல நேரத்தில் சற்று சோகமாக சிந்திக்க வைக்கும். ஒரு நகரத்தின் சிறப்புத்தன்மை என்பது அதை மேம்படுத்தி பிடித்துக் கொள்வதில் தான் இருக்கிறது. அவை தவிர அவற்றை 2வதாக விலக்கி வைக்கும் பொழுது அவை சரித்திர சான்றுகள் மட்டுமே கொண்ட ஒரு பொம்மை போல ஆகிவிடுகிறது அல்லவா? ஸோ இது போன்ற பல விஷயங்களை தொடர்ந்து நாங்கள் உங்களுக்கு தருகிறோம். நேயர்களை, நிகழ்ச்சியை பார்த்து ரசிச்சிருப்பீங்க. பல நல்ல விஷயங்கள் உங்களுக்கு புலப்பட்டிருக்கும். பல புதிய தகவல்களை நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு இருப்பீங்க. ஏற்கனவே தெரிஞ்ச விஷயத்தில் ஒரு புது அங்கமாக கூட புதிய விஷயங்களை ஆட் பண்ணி சொல்லியிருப்போம். உங்களுக்கு அது பிடிச்சிருக்கும். ஸோ எல்லா விஷயமும் உங்களுக்கு பயன் தரணும் என்ற ஆர்வம் எங்களுக்கு நிறைய இருக்குது. இந்த நிகழ்ச்சி நல்லா வர்றதுக்கு முதல் காரணம் உங்களுடைய ஆர்வம். ஸோ இந்த ஆர்வம் தொடரட்டும், எங்கள் பயணமும் தொடரும். இன்று ஒரு தகவல், தவறாமல் பாருங்கள். மீண்டும் சந்திப்போம்.